ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ எடுத்தே பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்கும். பேசவே முடியலை. ஏன்னா வீடியோட லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த 2 ரெசிபியுமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் வந்து பண்ணாங்க. மட்டன் வாங்கியிருந்தோம். மட்டனில் பார்த்திங்கன்னா எலும்பை வந்து தனியாக எடுத்து வந்து கறி மாதிரி வச்சுட்டோம். 2லேயுமே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு தான் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த இறைச்சி எல்லாம் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கூட்டு மாதிரி பண்ணியிருப்போம். கூட்டுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா நம்ம கட்டியான ஒரு கிரேவி மாதிரி அந்த மாதிரி கூட சொல்லிவிடலாம். 2மே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2மே அட் அ டைமில் சேமாக ஒரே அடுப்பில் தான் வச்சு பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து எலும்பு, அதில் கொழுப்பு எல்லாமே போட்டிருக்கோம். 1/2 கிலோ. இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் அடித்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன், எலும்பே இல்லாதது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதுவும் ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் அடித்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து 2க்குமே சேர்த்து நம்ம வந்து தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், இது வந்து கறிக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு, 1/2 கப்பு வந்து கூட்டுக்கு தான். இப்போ எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து வறுத்துக்கிடணும். இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா நல்லா வந்து மணம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். அந்த தேங்காவோட கலரும் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும். அந்த டைம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா வந்து வறுபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிடுங்க. அந்த மாதிரி அரைக்கும் போது தான் நல்லா அரைப்படும். அதனால தான் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைச்சிட்டு 2வது வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. இப்போ அரைச்சது அப்படியே இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க. நான் வந்து மண்சட்டியில் தான் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய உள்ளி, ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன உள்ளி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வச்சுருக்குது, அந்த ஆரஞ்சு கலர் சட்டியில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கூட்டுக்கு, இது வந்து கறிக்கு. இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 உள்ளி, பெரிய உள்ளி, அப்புறம் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன உள்ளி, அதையும் போட்டுட்டு நல்லா வந்து லைட்டாக வந்து வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2க்குமே வந்து நம்ம வந்து மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா, இதையும் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வந்து வறுத்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உள்ளி வந்து நல்லா வந்து வதங்கணும். இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். கறிக்கு பார்த்திங்கன்னா 2 தக்காளி, கூட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 தக்காளியே வந்து போதும். இப்போ அதையும் போட்டாச்சு. இது 2மே நல்லா வந்து வதங்கட்டு நம்ம வந்து கூட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டு வந்து வேக வச்சுருப்போம். அதனால் வந்து கறிக்கு மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கினா போதும். இப்போ வந்து நல்லா வந்து வதக்கியாச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, ஜீரகப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, இது எல்லாமே போட்டுட்டு லைட்டாக வந்து வதக்கிடுங்க. இந்த கூட்டுக்கும் கறிக்கும் வந்து வித்தியாசமே பார்த்திங்கன்னா மசாலா வந்து அளவில் தான் கொஞ்சம் வந்து வித்தியாசப்படும். மற்றபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். இப்போ போட்டு லைட்டாக வந்து வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகு பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். அப்புறம் இறைச்சி மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, இதையும் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்த எலும்பு வந்து அந்த தண்ணியோடய நம்ம வந்து ஊற்றிடணும். இதில் வந்து நம்ம வந்து கொழுப்பு வந்து போடும்போது அந்த கறியோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதையும் போட்டாச்சு. போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து இதோடய அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து மசாலா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வந்து இதில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. இது வந்து ஒரு சைடு வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கூட்டுக்கு வந்து மசாலா பொடி எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். கூட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். இது வந்து அளவு வந்து கம்மியாகும். அப்புறம் வத்தல் பொடி பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு, இறைச்சி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, ஜீரக பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகு பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, இது எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தா அந்த மட்டன் அதையும் இது கூடவே போட்டுடலாம். தண்ணியோடய ஊற்றிடலாம். இப்போ ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும். அந்த சைடு அடுப்பில் பார்த்திங்கன்னா கறி வந்து இருக்கும்.
இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரை கப் அளவுக்கு தேங்காய் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து வறுத்து வச்சுருப்போம். அந்த தேங்காயை வந்து இதில் வந்து போட்டுடலாம். தேங்காயும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் ரெண்டுலேயுமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிடலாம். கல் உப்பு போடுங்க, அப்போ வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதையும் போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கொஞ்சம் வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் இதில் வந்து உருளைக்கிழங்குக்கு பதிலாக வந்து சேனக்கிழங்கு இதில் வந்து போட்டுக்கலாம். சேனக்கிழங்கு போட்டதாக இருந்தால் 1 கப் அளவுக்கு போடணும். ஆனால் சேனக்கிழங்கு வந்து டேரெக்டாக வந்து நம்ம இதில் வந்து போடக்கூடாது. அதை வந்து எப்படின்னா ஒரு தண்ணி கொஞ்சம் நல்லா வேக வச்சு தண்ணியை வந்து தூர வச்சுட்டு அந்த காயை மட்டும் இதில் வந்து எடுத்து போடணும். அதுவும் போடலாம். அது போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு. இதை வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் ஆகணும். அப்பப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு திறந்து பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. இது வந்து ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து மல்லிக்கீரை போட்டுட்டு இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கறி வந்து பார்த்துக்கலாம். இப்போ கறியில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுவும் 2 உருளைக்கிழங்கு தான். கறிக்கு நம்ம வந்து சேனக்கிழங்கு போட்டதாக இருந்தால் சேனக்கிழங்கு வந்து போட்டுக்கிடலாம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பும் போட்டுக்கிடலாம். உப்பு போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துடுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து நல்லா வந்து கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துடுங்க. அப்படி பண்ணும்போது தான் அந்த கறியில் வந்து அந்த எண்ணெய் எல்லாமே மிதந்து வந்து மேலே வந்து நல்லா வரும். அதுக்காக தான் இது அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மல்லிக்கீரை போட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். கொழுப்பு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு வந்து லாஸ்ட்டாக வந்து மேலே வந்து மிதந்தும் வரும். அதை வந்து நம்ம வந்து சோத்தில் வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரெண்டுமே வச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரியே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நம்ம வந்து சிக்கனில் கூட ட்ரை பண்ணலாம். சூப்பராக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.